والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العظيم وفي القرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كتابه الحكيم ما أصابكم يوم التقى الجمعان فبإذن الله وليعلم المؤمنين صدق الله العظيم العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்மின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் இந்த முபாரக்கான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நாம் எல்லாம் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஈதுல் அத்ஹா என்னும் பெருநாளை நாம் அடைய இருக்கிறோம். அதனுடைய மகத்துவமும் ஏராளமாக வரலாற்றுகளில் தாராளமாக பொதிந்திருக்கின்றன. அதையெல்லாம் நாம் தெரிந்து அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழகிய அமைப்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதங்கள் பிறந்த உலகிலிருந்து பலதரப்பட்ட அரபுலக சரிதங்கள், சிறப்புகள், சம்பவங்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிற இந்த தருணங்களில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உஹது மலை சார்ந்த விஷயங்கள். கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நேற்றைய தினம் சொன்னதை போன்று மதீனத்துல் முனவ்வரா, மதீனத்து பட்டினம் இருக்கிறதே, அது பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஒரு பட்டினமாக, ஒரு ஊராக இருக்கிறது, ஒரு நகரமாக இருக்கிறது. அந்த மதீனாவிலே ஏராளமான இடங்கள் நமக்கெல்லாம் பல சான்றுகள், பல விஷயங்களை கற்றுத்தருகிறது. மேலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரபுலகத்தில் தான் வெளிவந்தது, வெற்றிக்கு வந்தது, பலதரப்பட்ட விஷயங்களை நமக்கு உணர்த்தி காட்டியது. அப்ப அந்த மாதிரி செய்திகளை நமக்கு தந்திட்ட இடங்கள் பல உண்டு. அதிலே முதல் இடம் உஹது மலை. கண்ணியமானவர்களே, உஹது மலை இருக்கிறது, அது மதீனாவிலிருந்து வடக்கே அமைந்துள்ள ஒரு இடம்தான் உஹது மலை. இங்குதான் வரலாற்று புகழ்மிக்க உஹது போர் என்ற போர் ஆகிறது நடைபெற்றது. ஹிஜ்ரி 3வது நாள் இவ்வருடம் ஷவ்வால் 7ஆம் நாள் உஹது போரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினான். உஹது போர் சம்பந்தப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே 166 முதல் 168 வரைக்கும் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். நான் உங்களுக்கு ஓதி காட்டிய அந்த வசனமே அதற்கு சான்று. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாசாபுக்கும் யௌமுத்தல் ஜம்ஆனி, இரு படைகளும் சந்தித்த நாள் அங்கே உங்களுக்கு ஏற்பட்டது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய அனுமதியில் தான் ஏற்பட்டது. அது அல்லாஹ்வுடைய அனுமதியால் தான் அது ஏற்பட்டது. அந்த போராகிறது ஏற்பட்டது. எனவே அது முஃமினை சோதிப்பதற்காகவும் நயவஞ்சகர்களை அறிவதற்காகத்தான் அந்த உஹது போரை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
கண்ணியமானவர்களே, இந்த போர் இருக்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக செய்த போர், அல்லாஹ் ஏற்படுத்திய போர். இந்த போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான முஸ்லிம் யார், முனாஃபிக் நயவஞ்சகர் யார் என்பதை அல்லாஹ் இந்த போரிலே முஃமின்களுக்கு தெரிய வைத்து விட்டான், பெருமானாருக்கு அறிய வைத்து விட்டான். அவ்வளவு வரலாற்றினுடைய மிக சிறப்பான விஷயத்தை நாம் இதில் அடக்கிவிட முடியாது. மிக மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு போராக இந்த போராகிறது இருக்கிறது. வரலாற்றிலே நாம் படிக்க வேண்டிய முக்கிய போர் இந்த உஹது போராக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த போராகிறது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான போராக இருக்கிறது. அந்த அளவிற்கு நாம் இந்த போரை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நீங்கள் நேரம் கிடைத்தால் என்ன செய்யுங்கள், நீங்கள் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இரண்டு சொன்னால் அவ்வளவு செய்தி நிறைய இருக்கிறது. நாம் இந்த சுருக்கிய நேரத்தில் நாம் பேச முடியாது. என்றாலும் நான் இந்த போராகிறது வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான போர் என்பதை மட்டும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மேலும் கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதை நேசித்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று வருகிறது. சஹீஹுல் புகாரியில 2849, 2889 மற்றும் 4083 ஆகிய 2 ஹதீஸினுடைய விஷயங்கள்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஹாதா ஜபலுன், இந்த மலை இருக்கிறது, இந்த மலை யுஹிப்பூனனா, இந்த மலை இருக்கிறதே நம்மளை எல்லாம் நேசிக்கிறது, இந்த மலை நம்மளை நேசிக்கிறது, ஒரு வஹிப்புஹு, நாமும் அதை நேசிக்கிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போரிலிருந்து வீடு திரும்பிய போது, மதீனாவை நெருங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உஹது மலையை பார்த்து, ஹாதா ஜபலு, இந்த மலை இருக்கிறது, யுஹிப்புனா, நம்மளை பிரியப்படுகிறது, ஒரு யுஹிப்புஹு, நாமும் அதை பிரியப்படுகிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மேலும் ஒரு வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் ஒரு ஹதீஸை நமக்கு தருகிறார்கள். புகாரியிலே 3686வது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாமே இந்த 4 பேரும் என்ன செய்றாங்க, உஹது மலையினுடைய மேலே ஏறுறாங்க. ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா உஹது மலை இருக்கிறது, நடுங்குகிறது. உஹது மலை நடுக்க தொடங்கி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்களாம், ஓ உஹதே, அசையாதே, உஹதே நீ அசையாதே, உன்னின் மீது ஒரு நபி இருக்கிறார், நீ அசைகிற, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹதாக்கள் ஷஹீதுகள் இருக்கிறார்கள், எனவே நீ அசையாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல 2 விதமான ட்விஸ்ட் வச்சாங்க. நமக்கு நல்லா யோசிக்கணும். ஷஹீதுங்கிற விஷயத்தை பெருமானாருக்கு அப்பொழுதே தெரிஞ்சிருச்சு. யாரு ஷஹீது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் எதிர்காலத்துல இறைவழியிலே கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத பெருமானார் அன்னைக்கே கணித்து சொல்லிட்டாங்கன்னா யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, உஹது மலை நடுங்கியதற்குண்டான முக்கிய அம்சம் என்னவென்று கேட்டால், இந்த 4 பேருடைய பலம் இருக்கிறது. நீங்கள் அந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லுவான், லோ அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலி, குர்ஆனினுடைய வசனத்தை நம்ம மலையின் மீது இறக்கினால் லரஐதுஹு காஷிஅன் முத்தஸத்திஆ, இந்த மலை இருக்கிறது நடுங்கிரும், அப்படியே தூள்தூளாயிரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். நீங்க யோசிங்க, குர்ஆனினுடைய வசனத்துக்கு எவ்வளவு பவர்னு சொன்னா, ஒரு நபி, ஒரு சித்தீக், 2 ஷுஹதா, இவர்களுக்கு எவ்வளவு தன்மை, எவ்வளவு மகிமை இருக்கும் என்பதை நீங்களும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக 2 விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. நான் இறுதியாக ஒரு சில விஷயங்களை கூட நான் நிறைவுக்கு விடுவேன். கண்ணியமானவர்களே, உஹதினுடைய சிறப்பு நாம் யோசித்து பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும். உஹது இருக்கிறது, இது சொர்க்கத்தினுடைய வாசல் இதனின் மீது இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஷுஹதாக்களுடைய வாசனை இருக்கிறது, அது நம்முடைய உஹது மலையின் மீது வருத்தம் இருக்கிறது. அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரின் போது காபாவின் இறைவனின் மீது சத்தியமாக நான் உஹது மலைக்கு அருகில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை உணர்கிறேன் என்பதாக அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அங்கே ஷஹீத் ஆயிடுறாங்க. போரினுடைய நேரத்தில்
சொர்க்கத்தினுடைய நறுமணத்தினுடைய மூக்குக்கு வருது, நான் சொர்க்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன், சொர்க்கத்தை நான் எதிர்நோக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, ஷஹீதுமாகி விடுகிறார்கள். இது பற்றி குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா 33வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னும் 2 செய்தியை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. புகாரியிலே 47வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் ஒன்று உள்ளது. யார் ஒரு ஜனாசாவில் என்ன செய்கிறாரு, பின்தொடர்ந்து சென்று இந்த ஜனாசாவை தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரைக்கும் பொறுமை காத்து ஒரு முஸ்லிம் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு நன்மை, எந்த உதாரணம் பெருமானா சொல்லியிருக்கிறாங்கன்னா உஹது மலை அளவுக்கு ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும். எவ்வளோங்க? உஹது மலை அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும். அதுவே அந்த மனிதர் தஃபன் செய்கிற வரைக்கும், அதாவது கபரில் வச்சு அடக்கி பின்னர் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால், அது வரைக்கும் அவர் நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 உஹது மலை அளவுக்கு நன்மையை தருகிறான் என்பதை பெருமானார் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கடைசியாக நான் சொல்லுவேன் கண்ணியமானவர்களே, ஹாக்கிமிலே வந்திருக்கிற ஒரு அறிவிப்பு என்னவென்றால், தஜ்ஜால் இருக்கிறானே உஹது மலையினுடைய அந்த மலையின் மீது ஏறி அதோ வெள்ளை மாளிகை, அதோ அஹமதின் பள்ளி என்பதாக அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு மதீனாவின் மீது ஏறுவதற்கு சக்தி கிடைக்காது, மதீனாவின் உள் வருவதற்கு அவனுக்கு சக்தி கிடைக்காது என்பதாக நாம் எல்லாம் ஹாக்கிமிலே ஒரு பதிவு செய்வதற்கதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஹது மலைக்கு பலதரப்பட்ட சிறப்புகளை தந்திருக்கிறான். ஏன் மதீனத்து பட்டணத்திற்கு அல்லாஹ் பலதரப்பட்ட சிறப்புகளை வைத்திருக்கிறான். நாம் அதை கண்டுகளிக்கக்கூடிய, அதை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் மற்றும் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவனாக. பெருமானாருடைய ரவுதா ஷரீஃபிற்கு சென்று சலாம் சொல்லி பதில் சலாம் பெறக்கூடிய அந்த நசீவை நம் அனைவருக்கும் தருவனாக. பலதரப்பட்ட ஆபத்துகளை விட்டும் பலதரப்பட்ட கெட்ட மோதுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனினுடைய கலிமாவின் வழி வாழ்ந்து அதே கலிமாவின் வழி மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனாக. வாஹிர் தஅவானா